ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு என்கிற திரு நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் நேசரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வல்லமையும் ஆட்சியும் நிறைந்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுவரை எங்களை நடத்தி வந்த எங்கள் எபனேசரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே, நீங்க தந்த விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை நினைத்து ஆண்டவரே, அல்லேலூயா என்றும் நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீரே எங்கள் ஆண்டவரே துதிக்கு பாத்திரராகிய தேவன் அப்பா. ஆமை, நாங்கள் ஆராதனைக்குரிய தேவன் நீர் ஆண்டவரே, ஆராதனை நாயகர் தகப்பனே ஆண்டவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் உலாவுவேன் என்று சொன்ன எங்கள் தெய்வமே, ஹல்லேலூயா ஆண்டவரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை துதிக்க வேண்டிய பலனை எங்களுக்கு தாருங்கப்பா. உன்னதத்திலிருந்து பலன் உண்டாகும்படி தகப்பனே, இந்த காலை நேரத்துல உம்முடைய சமூகத்துல ஒரு விசை கூட எங்களை கழுவி ஆண்டவரை நீங்க தூய்மையாக்கி, உமக்கு உகந்த தூய பலியாய் ஆண்டவரை எங்களுடைய ஆராதனைகளை ஆண்டவரே நீங்க அங்கீகரிக்கும்படி தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஆமென். சிலுவையினால் எங்களை மீட்ட எங்கள் தேவன். ஓ க்ளோரி டு லார்ட். ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய சிலுவையினால, அவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டாரே. ஓ க்ளோரி டு லார்ட். அப்பா, அந்த சிலுவையின் அன்பை நினைச்சு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஈடு இணை இல்லாத அந்த அன்பை நாங்கள் நினைச்சு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மீட்பு தகப்பனே, ஆமாம், இந்த உலகத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்ட மீட்பு தகப்பனே ஆண்டவரே, உமக்கென்று வாழும்படி எங்களை பிரித்தெடுத்த அந்த அன்பை நினைச்சு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. க்ளோரி டு லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனோடு வாழும்படி, ஓ ஹல்லேலூயா, பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறும்படி, ஓ ஹல்லேலூயா, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் மாறும்படி எங்களை அழைத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த தூய உள்ளத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஓ க்ளோரி டு லார்ட். ஹல்லேலூயா. கல்வாரி நாயகரே, ஆமென். கரம் பிடித்த நாயகரே, ஹல்லேலூயா. ஆமென். தாயின் கருவுல உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே அப்பா, இதுவரை எங்களை தாங்கி நடத்தி வந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ க்ளோரி டு ஜீசஸ். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆமென், உமது பார்வையில் நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத நாங்கள் தகப்பனே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை விட்டு தூரமாயிருந்த எங்கள் தேவன் தகப்பனே, ஓ உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய அநாதி சிநேகம், ஓ க்ளோரி டு உம்முடைய ஆதி அன்பு தகப்பனே ஆண்டவரே, எங்களை மீட்டதே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே ஆண்டவரே. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஆமென். அவர் நம்மை குறைவில்லாமல் நடத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தர் என்னை குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆம் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒரு குறைவில்லாதபடிக்கு ஆண்டவரே, தீமை நம்மை நெருங்காதபடிக்கு, தீங்கு நம்மை தொடாதபடிக்கு நம்மளை நடத்தி கொண்டு வந்த தேவன் அவரல்லவா. ஹல்லேலூயா. ஆமென். நன்றியுள்ள இருதயத்தோடு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி, ஆம் ஆண்டவரே, ஓ க்ளோரி டு லார்ட். ஒரு தீமை என்னை தொடாதபடிக்கு ஆண்டவரே, தீங்கு என்னை அணுகாதபடிக்கு தகப்பனே, ஓ ஹல்லேலூயா, துன்பத்தில் நான் மாண்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, உங்க தோளின் மேல் என்னை சுமந்தீரே என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமா? ஆம் ராஜா. எத்தனை முறை அவர் நம்மளை தூக்கி எடுத்தார் அல்லவா? ஓ க்ளோரி டு லார்ட். ஆண்டவரே, குழியில் விழாதபடிக்கு, ஓ இந்த உலக சிற்றின்பங்கள்ல விழுந்து போகாதபடிக்கு அவருடைய அன்பின் கரம் நம்மளை தாங்கி நடத்தினதே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அந்த அன்பை நினைச்சு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். க்ளோரி டு லார்ட். ஆமென். நீர் ஒருவரே அன்புள்ளவர் அப்பா. ஆமென். நீர் ஒருவரே மாறாத தேவன் ஆண்டவரே. ஓ நீர் ஒருவரே நிபந்தனை இல்லாத அன்பை எங்கள் மேல் செலுத்தின எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. அந்த சேனைகளின் கர்த்தரை நாம் பணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஆமென். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே, ஆமென், பரிசுத்தம் மகத்துவம் நிறைந்த எங்கள் இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்றும் உன்னத தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எங்கும் புகழ் இயேசு ராஜாவுக்கே. glory to Lord. ஆமென். அகில சிருஷ்டிகளும் படைத்த சிருஷ்டி எல்லாம் உம்மை துதிக்கிறது தகப்பனே ஆண்டவரே. ஆமென். அந்த அடிமையாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். ஒரு தூய உள்ளத்தை எங்களுக்கு தாருங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மன கண்களுக்கு முன்பாக அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து ஆமென் யேசையா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமென். நானும் என் ஆண்டவரும் ஹல்லேலூயா எத்தனை அன்பு தகப்பனே ஆண்டவரே. உம்மோடு செலவிடுவது எத்தனை அன்பு தகப்பனே ஆண்டவரே. ஓ glory glory to ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை நினைச்சு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உங்க மீட்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் எத்தனை நல்லவர் அப்பா, எத்தனை ஆச்சரியமானவர் தகப்பனே ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து மீட்ட தேவன் நீரல்லவாப்பா. ஓ glory to Lord. ஹல்லேலூயா. ஆமாப்பா. ஆமென். எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரே மரணத்திலிருந்து மீட்டீங்கள தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் மாண்டு போகாதபடிக்கு, நாங்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே. ஆமென். எங்களை தூக்கி எடுத்த எங்கள் தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஆமென். இதோ உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் நேசரே. ஆமென். எத்தனை ஆச்சரியமான தேவன் அப்பா நீங்க. எத்தனை ஆச்சரியமான தேவன் ராஜா. ஹல்லேலூயா. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறீங்களாப்பா ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதே. மேகஸ்தம்பமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அக்னி ஸ்தம்பமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆறுதலின் தெய்வமே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆமென். கடந்து வந்த பாதைகளை ஒவ்வொன்றை நினைத்து ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபின் தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெய பலனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓ ஜீசஸ். நன்றி 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 ராஜா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே நல்லவரப்பா. வல்ல தேவனே. மகிமை உமக்கு ராஜா. மாட்சிமை உமக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதி உமக்கு தகப்பனே ஆண்டவரே. புகழ் உமக்கு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அந்த மாட்சிமை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. அந்த மகத்துவம் உள்ள ராஜாவை நாங்கள் உயர்த்துறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். எங்கள் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்கள் நேசரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை உங்களுக்கு தான் அப்பா. ஆண்டவரே அப்பா வெளியேறப்பட்ட உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டவர் நீரல்லவா ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே உம்முடைய பார்வையில் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் லேவியராகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவரே எங்களை மாற்றின எங்கள் நேசரே உம்முடைய அன்பால் எங்களை ஆளுகை செய்கிறீங்களப்பா ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக வல்லமையால் எங்களை நிறைத்து ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் புகழுகிறோம் நாதா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரரப்பா. ஆமென் ஆமென் ஆண்டவர். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆமென் அப்பா உமக்கு ஆராதனை என்று சொல்லலாமா. ஹல்லேலூயா. உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை மீட்ட எங்கள் நேசரே. ஓ glory to ஆண்டவரே. உமக்கென்று எங்களை தெரிந்து கொண்டீங்கள தகப்பனே ஆண்டவரே. உமக்கென்று வாழும்படி எங்களை பிரித்தெடுத்த எங்கள் நேசரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியால் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கலாம். ஓ glory 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 to Lord. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆமாண்டவரே. மகிமை உமக்கு தகப்பனே ஆண்டவரே. மாட்சிமை உங்களுக்கு தான் ஆண்டவரே. துதி உமக்கு ராஜா. புகழ் உமக்கு ஆண்டவரே. ஆமென் ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரராகி எங்கள் தேவன் நீரல்லவா தகப்பனே ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீர் ஒருவரே புகழுக்குரியவர் ஆண்டவரே. நீங்க ஒருவரே ஆராதனைக்குரியவர் தகப்பனே. ஹல்லேலூயா. விலையேறப்பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேறப்பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே. கரங்களை அசைத்து ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை ஆராதனை ஆராதனை
இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் கனலும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. தூயவர் உமக்கன்றோ. ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் உங்களுக்கு தான் ஆண்டவரே. ஓ மாட்சிமை நிறைந்த எங்கள் தேவனே, ஆமென். மகத்துவமுள்ள எங்கள் ராஜாவே, ஆண்டவரே, உம்முடைய சத்திய வழியில எங்களை நடத்துற எங்கள் சத்தியபரனே, ஆமென். நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆமென். Glory to Jesus. அப்படியே நாம் எழும்பி நின்று ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. ஆமென். கேருபீன்கள் சேராபீன்கள் தூதர்கள் மூப்பர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில, ஆமென், அவர் நம்மளை தெரிந்து கொண்ட நாம், அவர் நம்மை ஆராதிக்கும்படியாகவே நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அவருக்கென்று வாழும்படி நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். Glory to Lord. அந்த பரிசுத்த தேவனை, ஆமென், கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கரங்களை தட்டி நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே, துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு
என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீராமே. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. எந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. எந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. எந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன், வானம் பூமி யாவை உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல் ஷடாய். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். நம்மளை உண்டாக்குன தேவன் அவர், நம்மளை சிருஷ்டித்தவர் அவர். ஆமென். நம்மளை ஒவ்வொரு நாளும் சுகப்படுத்துகிற தேவன் அவர். ஆமென். அவருடைய பார்வையில் நாம் மிகவும் பெரியவர்கள். இந்த உலகத்தில் நாம் ஒருவேளை சிறுமைப்பட்டவர்களாய் காணப்படலாம், ரொம்ப சின்னவங்க நினைக்கலாம், மெஜாரிட்டி கம்மியா இருக்கலாம். ஆனால் நம்மளை உண்டாக்குன நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, எல் ஷடாய். ஆமென். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அழைத்த தேவன் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயப்படாதே. பயப்படாம நம்ம ஆண்டவர் நோக்கி பாடலாமா? Glory to Lord. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. பேர் சொல்லி அழைத்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே.
இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, என் ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபின் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாதே. திரும்ப சொல்லுவோம். யாக்கோபின் சிறு, நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். தேவனுக்காக வல்லமையாக நின்ற தீர்க்கதரிசி எலியா ஏசபேலுடைய சவாலை கேட்டவுடனே பயந்து போய் அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தினுடைய தரிசனத்தை விட்டுவிட்டு தற்காலத்தில் காணப்படுகிற அந்த சூழ்நிலைக்கு பயந்து ஓடி வனாந்தரத்திலே போய் ஒரு சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக்கொண்டு, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சாவை விரும்புகிறான். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் நெருக்கும் போது நாம் சாவை விரும்புகிறோம். நான் ஏன் வாழ வேண்டும்? ஏன் ஆண்டவரே என்ன உயிரோட வச்சிருக்கீங்க? பேசாம உங்க ராஜ்யத்துக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே. இதெல்லாம் கண்ணில் பார்த்துக்கிட்டு நான் இருக்கணுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கிறது? நாம் சாவை விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று. இந்த எலியாவை பார்த்து முதலாவது தூதன் தட்டுகிறான். தட்டி எழுப்பி அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கிறான். சாப்பிட்டு மறுபடியும் படுக்கிறான். நம்மை போலதான் எலியாவும் இருந்திருக்கிறார். எத்தனையோ முறை நீங்கள் சோர்ந்து போய் வரும் பொழுது உங்களை தட்டி எழுப்பி இந்த தேவனுடைய ஆகாரமாகிய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் நாம் போய் படுத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் இரக்கமுள்ளவர், 2வது முறையும் வந்து தட்டுகிறார். ஏனென்றால் அவனுடைய மனநிலைமையை ஆண்டவர் ஸ்டடி பண்ணியிருந்தார். அவனுடைய மனநிலைமையை ஆண்டவர் புரிந்து வைத்திருந்தபடினால் அவன் விரும்பின சாவை கொடுக்காமல் அவன் செய்ய வேண்டிய தரிசனத்தை ஞாபகப்படுத்துகிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் தாங்க முடியாமல் வியாதியின் அகோரங்கள் நம்மை அதிகமாய் தாக்கும் போது, போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும் பொழுது, போதும் ஆண்டவரை என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய மனநிலைமையை புரிந்து கொள்ளுகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய மனநிலைமையை புரிந்து கொண்டு வந்து சொல்லுகிறார், நான் சாவதற்காக உன்னை அழைக்கவில்லை, உன்னை இன்னும் செயல்பட வைப்பதற்காக அழைத்திருக்கிறேன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ சாதிக்க வேண்டியது இன்னும் அதிகம் உண்டு, நீ செய்ய வேண்டிய வேலை அதிகமாய் உண்டு. கர்த்தருடைய பார்வையில இன்னும் நிறைய வேலை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. எனவே நீ ஓட வேண்டியது அதிகம். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். வாட்டமுற்ற மனநிலைமை, முறிந்த ஆவிங்கிறதுக்கு வாடிப்போன மனநிலைமை, எலும்புகளை உலர பண்ணும். சரீரத்துல வியாதியை கொண்டு வரும். எது முறிந்த ஆவி. முறிந்த ஆவின்னா ஆவியில நொந்து போறோம். இதைத்தான் உலகத்தான் சொல்றான் டிப்ரெஷன். சொல்லுங்க பார்க்கலாம். டிப்ரெஷன். இன்னைக்கு உலகத்துல மக்கள் அதிகமா தாக்கி கொண்டிருக்கிற வியாதி கொரோனாவை விட எது?
டிப்ரெஷன், மன அழுத்தம். மன அழுத்தம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மன அழுத்தத்துக்கும் மருந்து உண்டு. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நம்ம எங்க போய் மனமகிழ்றது? சினிமா தேட்டரில் உட்காந்து மனமகிழ்றதா? யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி தண்ணி அடிச்சுட்டு மனமகிழ்றதா? இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலனாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முறிந்த ஆவி. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ மனக்கவலை இருதயத்தை வாட்டும் என்று புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது. இருதயத்தை என்ன செய்யுமா? வாட்டும். அந்த இருதயத்தில் ஒரு அழுத்தம், ஒரு கவலை. மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர் உண்டு. அந்த அழுத்தத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்க மனநோயாளியாக மாறிவிடுகிறார்கள். மன அழுத்தம் அதிகமானால் மனநோயாளியாக மாறுகிறார்கள். பைத்தியம்னு சொல்லலாம். சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பேசுனதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, புலம்பனதையே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனையை பத்தி பேசினாங்கன்னா பிரச்சனையே பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு மன அழுத்தம், மனவியாதி. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் செய்ய வேண்டியது ஏராளம் உண்டு, நான் போக வேண்டிய பிரயாணம் ஏராளம் உண்டு. கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் மட்டும்தான் நம்மை தட்டி எழுப்பி கர்த்தருக்காய் ஓட வைக்கும். நாம் சாப்பிடுகிற சாப்பாடு உடம்பை பலப்படுத்தும். ஆனால் கர்த்தருடைய வாயிலிருந்து நம்மை நோக்கி வருகிற வார்த்தை தான் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தும், நம்முடைய ஆவியை பலப்படுத்தும், நம்முடைய மனதை திடமுள்ளவர்களாய் மாற்றும். எனவே நாம் பார்க்கிறோம், மனக்கவலை இருதயத்தை வாட்டும். 15ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே மன துயரத்தால் உள்ளம் உடையும். சொல்லுங்க பார்க்கலாம். மன துயரத்தினால உள்ளமெல்லாம் மனசெல்லாம் உடைஞ்சு போயிட்டாங்க சொல்றோம் இல்லையா? இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தில் மன அழுத்தத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த மன அழுத்தம் பயங்கரமான வியாதி, எல்லாரையும் தாக்கும். வயது வித்தியாசம் இல்லாமல் பார்க்கும். ஏழை பணக்காரன் என்று பார்க்காது. இன்னும் சொல்ல போனால் பணக்காரர்களுக்கு தான் அதிகமான மன அழுத்தம். ஏழைகள் கூட துண்டத்துக்கு தோளில் போட்டு உதறி போட்டு இருக்கிறத வச்சு சமாளிக்கலான்ட்டு போயிடுவாங்க. பணக்காரர்களுக்கு தான் இன்றைக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. நல்ல கார் இருக்கு, நல்ல வீடு இருக்கிறது, நல்ல பங்களா இருக்கிறது, நல்ல தொழில் இருக்கிறது, நல்ல பணம் இருக்கு. ஆனா உள்ள என்ன இருக்கு? மன அழுத்தம். மன அழுத்தம். நீங்க அம்பானிட்ட போய் கேட்டா கூட அவருக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும். அதானிட்ட போய் கேட்டாலும் கூட மன அழுத்தம் இருக்கும். பிரபலமான ஆட்கள் போய் கேட்டு பாருங்க, மன அழுத்தம். இன்னைக்கு நிறைய பேர் பிரபலமான ஆட்கள் தான் தற்கொலை பண்றாங்க. ஏன்? இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் சாவுதான் வழி என்று நினைக்கிறார்கள். எனவேதான் ஏசபேல் சொன்னபோது அவனுடைய மனம் அழுத்தப்பட்டது. இவ்வளவு தூரம் ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தை நிரூபித்தோம், இவ்வளவு வல்லமையா ஊழியம் செஞ்சோம், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? நான் எவ்வளவு பாடுபட்டேன் உங்க நாமத்துக்காக, எவ்வளவு பிரயாசப்பட்டேன், ஆனா என்ன புரிஞ்சுக்கிறலையே இந்த ஏசபேல், என்ன கொல்லுவேன்னு சொல்றாளே, போதும் ஆண்டவரே. மன அழுத்தம் தற்கொலைக்கினரா? அவன் ஊழியக்காரன், தன்னைத்தானே கொன்று கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகம் பேர் நம்மெல்லாம் நமக்கு வந்த பிரச்சனைக்கு என்னைக்கே தற்கொலை பண்ணியிருக்கணும். ஏன் தற்கொலை பண்ணல தெரியுமா? அது பாவம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார்? நம்மெல்லாம் சாவை விரும்பினவர்கள், ஆனால் நமக்காய் சாவை ருசித்த இயேசு நம்மை வாழ வைப்பதற்காக அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய குடும்ப பின்னணி, வாழ்க்கையில எதிர்படுகிற போராட்டங்கள், சவால்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் அதில் மூழ்கி போகாமல் அவைகளை விட்டு வெளியே வந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்து தேவனை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் வெளியே கூப்பிட்டார். எலியாவை என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன செய்தார்? 1 ராஜாக்களின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மறுபடியும் அந்த 19ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 19ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள் என்னோடு கூட சேர்ந்து. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 5ஆம் வசனம்.
தட்டி எழுப்பி போஜனம் பண்ண சாப்பிட்டு வெளியே வாப்பா. இன்னும் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்கு? எங்க நில்லு, வெளியே வா. உன் சூழ்நிலையை விட்டு, உன் பிரச்சனையை விட்டு, உன் போராட்டத்தை விட்டு, உன் கண்ணீரை விட்டு, இதெல்லாம் உன்னை அழுத்தம், மன அழுத்தத்தை கொண்டு வரும். நீ முதல்ல அதை விட்டு வெளியே வா. வெளியே வந்து பர்வதத்துக்கு முன்பாக நில். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பர்வதத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவனுக்கு முன்பாக வந்து நில். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக வந்து நில். மன அழுத்தத்துக்கு நீ இடம் கொடுக்காதே. நான் இன்றைக்கு சிலருடைய மன அழுத்தத்தை குறித்து ஒரு கதை போல உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். சாமுவேலுக்கு ஏன் மன அழுத்தம் வர வேண்டும்? இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்லவா. சாமுவேலுக்கு மன அழுத்தம் வந்தது ஊழியக்காரனாய் மாறி பெரிய தீர்க்கதரிசியாய் மாறின பின்பு அல்ல. சவுல் ராஜா அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த போது இந்த சாமுவேலுக்கு மன அழுத்தம் வந்தது. ஆனால் அது முதல் தடவை அல்ல. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டபோது அவனுக்கு ஒரு மன அழுத்தம், மன மடிவு வந்தது. அது முதல் தடவை அல்ல. சிறு வயதிலே, விளையாட வேண்டிய வயதிலே, மற்ற பிள்ளைகளோடு கொஞ்சி கொலாவ வேண்டிய வயதிலே அவனுடைய தாய் கொண்டு வந்து அவனை சபையில, சர்ச்சில் விட்டு விட்டாளே, தேவாலயத்தில் விட்டு விட்டு போய்விட்டாளே. ஒரு வயதான கிழவன் ஏலி, அந்த ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தாயை எவ்வளவு தூரம் மனதிலே நிந்தித்திருப்பா. ஐயோ, பெரியம்மாவா சின்னம்மாவான்னு தெரியல, பெனினாள். அவளுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களோடெல்லாம் நான் விளையாண்டுருக்கலாமே. என் வயசுல ஒத்த பிள்ளைகள் எவ்வளவு பேர் வர்றாங்க. சரி, முதல்ல கொஞ்ச நாளைக்கு தன்னுடைய வீட்டை நினைத்து கொண்டே இருந்திருப்பான். தன்னுடைய வீட்டை நினைக்க நினைக்க, ஏன் எங்க அம்மா என்னை மட்டும் கொண்டு வந்து இப்படி போட்டாங்க, எல்லாரும் இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எனக்கே எப்ப பார்த்தாலும் ஆலயம் ஆலயம். வாலிப தம்பி, இன்னைக்கு உலகம் நிறைய காரியங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் வலுக்கட்டாயமா கொண்டு வந்து உன்னை சபையில போட்டுட்டாரு. எப்ப பார்த்தாலும் சபையா, எப்ப பார்த்தாலும் சபையா. அதுதான் உனக்கு பாதுகாப்பான இடம், அதுதான் உனக்கு ஆசீர்வாதமான இடம். சபையில கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். அனுபவிக்க வேண்டிய ஏராளமான காரியங்கள் உண்டு. மன அழுத்தத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறான், மன அழுத்தத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறான். ஒரு வருடம் முடிந்தது. வருடா வருடம் பண்டிகைக்காக அந்த சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு எல்லாரும் வருவார்களே. ஏலிக்கு முன்பாக இவன் இங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். குடும்பம் குடும்பமாக ஆலயத்துக்கு வரும் பொழுது இவன் வயதை ஒத்த பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய கைகளை பிடித்து கொண்டு துள்ளி குதித்து விளையாண்டு கொண்டு வரும் பொழுது இந்த சின்ன சாமுவேலுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஐயோ, எங்க அம்மா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே. அதே பண்டிகைக்கு அவனுடைய அம்மாவும் அப்பாவும் வருகிறார்கள். இந்த ஆண்டாவது எங்க அம்மா என்னை கூட்டிட்டு போக மாட்டாங்களா? வர்றா அம்மா, வர்றா. அழகா ஒரு சட்டையை தச்சு கொண்டு வந்து கொடுத்து, மகனே இதுல நீ சந்தோஷமாருன்னு சொல்லிட்டு போயிடுறா. பார்க்குறான், உள்ளம் உடையுது. எத்தனை பிள்ளைங்களை அவங்க அப்பா அம்மா கையை பிடிச்சு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டில் அம்மா கையால சாப்பிட முடியல, பெத்த தாய் இருந்தும். இன்னைக்கு அனாதை விடுதிகளை யோசித்து பாருங்கள். அனாதை விடுதியில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் அங்கே வருகிற மற்றவர்களை பார்க்கும் பொழுது, எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா இப்படி மற்றவங்க என்ன அடிப்பாங்களா, எனக்கு ஒரு தாய் தகப்பன் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமா? பிள்ளைகளே, உங்கள் தாய் தகப்பனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க அனாதைகளா இல்லாம உங்களுக்கு ஒரு தகப்பனையும் தாயையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். அந்த தாய் கையினாலே நான் சாப்பிட முடியவில்லையே, எவ்வளவு கவலை இருந்திருக்கும், மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் பாருங்கள், ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த சின்ன வயசுல இவன் மன அழுத்தத்துல இருக்கிறத பார்த்து பார்த்து தேவன் அந்த சின்ன வயசுல வந்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த ஏலியனுடைய வீட்டை குறித்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லிவிட்டு நீ எவ்வளவெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் அவனோடு இடைபெடுகிறார். தேவாலயத்துல சும்மா தேவனோடு ஒரு உறவு இல்லாம, கர்த்தரோட ஒரு ஜப ஐக்கியம் இல்லாம சும்மா வந்து வேலை செஞ்சீங்கன்னா, இங்க வேலை செய்யறது உங்களுக்கு போர் அடிக்கும், இங்க வர்றது உங்களுக்கு வெறுப்பா இருக்கும், இங்க வர்றது கஷ்டமா இருக்கும். ஆனா தேவனோடு இணைந்து நான் தேவனுடைய வேலையை செய்கிறேன், என் தேவனுக்காக செய்கிறேன் என்கிற தரிசனம் இருக்கும் என்றா எப்படா சர்ச்சுக்கு வருவோங்கிற ஆசை வரும். ஆமென் சொல்லுவோமா?
இப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், சாமுவேலே சாமுவேலே என்று. தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே ஏலியினுடைய சத்தம் என்று நினைத்து ஓடுகிறார். யோசித்து பாருங்க, அப்பாவுடைய சத்தத்தை கேட்க முடியல, அம்மாவுடைய சத்தத்தை கேட்க முடியல. சில நேரத்தில் ஏலி கடுமையா நடந்து கொள்ளும் பொழுது அம்மாவை சபிச்சிருப்பா, அம்மாவை திட்டி இருப்பா. எங்க அம்மா கொண்டு வந்து இங்க போட்டதுனால ஏலி என்னை எவ்வளவு கடுமையா வேலை வாங்குறார். அது மட்டுமா, ஏலியினுடைய குமாரர்களுடைய பேர் என்னது? ஓப்னி, பினகாஸ். இவங்க 2 பேரும் நல்ல வாட்ட சாட்டமான வாலிபர்கள். ஒரு சின்ன பையன் கிடைச்சா வாலிபர்கள் எவ்வளவு வேலை வாங்குவானுங்க, யோசிச்சு பாருங்க. சீனியர் பாஸ்டர் யாரு? ஏலி. அங்க இருக்கிற அவனுடைய பிள்ளைகள். இங்க எடுபடி வேலைக்கு யார் இருக்கிறது? இந்த குட்டி சாமுவேலை என்ன வேலை வாங்கியிருப்பான். அப்ப அவன் உள்ள உடைஞ்சிருக்குமோ உடைஞ்சிருக்காதா? கண்டிப்பா உடைஞ்சிருக்கும். அவ்வளவு மன அழுத்தம். ஆனால் ஆண்டவர் அவனோடு பேசினார். தேவ பிள்ளைகளே, இந்த மன அழுத்தம் எப்பொழுது நம்மை விட்டு தீரும் தெரியுமா? இந்த தேவனுடைய வார்த்தையை எப்பொழுது கேட்க கற்றுக்கொள்கிறீர்களோ, அல்லது இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது இதன் ஊடாக தேவ சத்தம் உங்களுக்கு எப்பொழுது கேட்கிறதோ, அப்பொழுது நீங்க மானை போல துள்ளி குதிக்க ஆரம்பிப்பீர்கள். வெளியே வருவீங்க அந்த மன அழுத்தத்தை விட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது சாமுவேலுக்கு புரிந்து விட்டது. கொஞ்சம் வளர 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 கர்த்தருக்கு முன்பாக, முன்னாடி ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்தான், அடுத்து போட்டிருக்கு கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். நீங்க சர்ச்சில் வேலை செய்யும் போதுல பாஸ்டருக்கு முன்பாக, சிஸ்டருக்கு முன்பாக வேலை செய்றீங்களா, கர்த்தருக்கு முன்பாக வேலை செய்றீங்களா? யோசிக்கணும். பாஸ்டருக்காக சிஸ்டருக்காக வேலை செஞ்சீங்கன்னா முறுமுறுத்துக்கிட்டே செய்வீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே செய்வீங்க, வேண்டா வெறுப்பா செய்வீங்க. கர்த்தருக்குங்கிற வார்த்தை உங்க காதுல கேட்டுருச்சுன்னா அவ்வளவு சுறுசுறுப்பு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனவே ஊழியம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம். ஊழியம் பாரம் அல்ல, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஸ்லாக்கியம். அதான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை, அதான் நம்முடைய வாழ்க்கையில உயர்வு. பண்டிதர் பில்லி கிரஹாம் அவரிடத்துல சொன்னார்களாம், அமெரிக்க ஐக்கிய தேசத்துல, நீங்கள் உலக பிரசித்தி பெற்ற ஊழியராயிற்று, அமெரிக்காவே உங்கள் பக்கம் இருக்கிறது, நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் நாங்கள் எல்லாம் உங்களை ஜனாதிபதி ஆக்குவோம் என்று சொன்னபோது அவர் சொன்னாராம், நான் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், அதைவிட தாழ்ந்த பதவிக்கு நான் வரமாட்டேன் என்று சொன்னாராம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பதவி என்று யோசிக்கப்படுவது, சொல்லப்படுவது, எண்ணப்படுவது, பெருமைப்படக்கூடியது இந்த ஜனாதிபதி பதவி, அமெரிக்க ஜனாதிபதி பதவி. அதை தாழ்வான வேலை என்று சொல்கிறார். ஏன்? அதை விட மிக முக்கியமா பரலோகத்தின் ஜனாதிபதிக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம், பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள் அறைக்குள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தென்கொரியாவுடைய ஜனாதிபதி அவருக்கு போன் செய்திருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணினபடினால் அவருடைய உதவியாளர் போனை எடுத்து, பாஸ்டர் ஜெபத்தில் இருக்கிறார் என்று அவர் சொன்னாராம், ஜனாதிபதி பேசுகிறேன் என்று போய் சொல்லுங்கள் என்று. அவர் போய் சொன்னார்களாம், ஜனாதிபதி, அவர் சொன்னாராம், பரலோக ஜனாதிபதியோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்று போய் சொல்ல என்று சொன்னாராம். அந்த அளவுக்கு தேவ சமூகத்தை குறித்த கெத்து நமக்குள்ள இருக்கணும். நம்ம போன் வருதோ இல்லையோ, ஜெபம் பண்ணும் போதே 1000 தடவை ஏதாவது போன் வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருத்திக்கங்க. போன் வர தேவையில்லை, சும்மா ஏதாவது போன் வந்திருக்கான்னு பார்த்துக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கிடைக்க 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 கர்த்தரை அறிய 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 இப்பொழுது சாமுவேலுக்கு ஒன்று புரிந்து விட்டது. நல்ல வேளை சிறு வயதிலே என் தாய் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டாள். உங்களுக்கு இப்ப பாரமா இருக்கிறது, இப்ப மன அழுத்தத்தை கொண்டு வர்றது ஒரு நாள் தெரியும், ஏன் என் தேவன் இந்த பாதையில என்னை நடத்தினார். இப்பொழுது சாமுவேலை குறித்து வேதம் சொல்கிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். சாமுவேல் என்ன செய்தான் தெரியுமா? சாமுவேல் நயோதியில இருக்கிறான் என்று பார்க்கிறோமே, அது என்ன தெரியுமா? பைபிள் ஸ்கூல். அந்த நாட்டில் ஜனங்கள் மிகவும் ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தபடினால் ஆங்காங்கே இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய பல பகுதிகளிலே போய் வாலிபர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து
ஆங்காங்கே தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு கொஞ்ச நாள் ராமாவில் இருப்பார், கொஞ்ச நாள் சீலோவில் இருப்பார், கொஞ்ச நாள் அங்கே இருப்பார், இங்கே இருப்பார், சுற்றி 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 ஊழியம் செய்கிறார். எந்த ஊழியம் பாரம் என்று நினைத்தாரோ, ஏன் என்னை கொண்டு வந்தது ஊழியத்தில் தள்ளினார்கள் என்று நினைத்தாரோ, அதே ஊழியம் எவ்வளவு மேன்மையுள்ளது என்று தெரிந்து கொண்ட போது வயசாகிற வரைக்கும் ஓடா உழைச்சார். ஊழியம் அவ்வளவு மேன்மையுள்ளது. எங்களுக்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட் கிடையாது, சாகிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய வார்த்தை அதுதான் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது. ஆமேன் சொல்லுவோமா? இப்ப அம்மாவை ஒவ்வொரு முறையும் அப்படியே எரிச்சலோட பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா இப்ப ஒரு அபிஷேகம் கிடைச்சு, தேவனுடைய அங்கீகாரம் கிடைச்சு, ஒரு பெரிய ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக 3 அபிஷேகம் அவன் மேல வந்துருச்சு. ராஜாவை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த தேசத்தை நியாயாதிபதியாக இருந்து அரசாண்டது யாரு? சாமுவேல். ஆசாரியன் யாரு? 7 பிள்ளைகள்லாம் தள்ளியாச்சு. இப்ப ஆசாரியன் யாரு? சாமுவேல். இப்ப ராஜாவாக, ஆசாரியனாக, அப்புறம் யாரு? தீர்க்கதரிசியாக. 3 அபிஷேகத்தை பெற்ற உடனே எந்த தாயை வெறுப்போடு பார்த்தானோ இப்பொழுது அந்த தாயை, அம்மா நன்றி. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? உங்க எல்லாருக்கும் நாங்கள் தாயும் தகப்பனுமா இருக்கோம். சில நேரத்தில் எங்களை பார்த்தா ஓடி ஒளிகிறவங்க இருக்காங்க. ஊழியத்துக்கு கூப்பிட்டுருவாங்களோ, ஜெபத்துக்கு கூப்பிட்டுருவாங்களோ, விருப்பா எங்களை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஆனால் உணர்ந்தவங்களுக்கு தான் புரியும், நல்ல வேளை எங்களுக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்தீங்க. நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கோம், கர்த்தருக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம். சாமுவேலுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த சாமுவேல் அநேகருடைய மன அழுத்தங்களை மாற்றக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவ சமூகம், தேவனுடைய வார்த்தை, இதுதான் நம்மை மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடியது. எப்தாவை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் எப்தாவை குறித்து போட்டிருக்கிறது. அவன் பரஸ்திரியின் மகன். ஒரிஜினல் ஒய்ஃபோட பையன் கிடையாது. 2வது ஒரு ஒய்ஃப் சேர்த்து வச்சிருந்தான். கேட்டீங்களா? மறுமனையாட்டியை போல. அவளுக்கு பிறந்த மகன் தான் இந்த எப்தா. அவனுடைய தகப்பனுடைய ஒரிஜினல் ஒய்ஃப் பெற்ற பிள்ளைகள்லாம் இவனை மனமடிவாக்குனாங்க. நீ பரஸ்திரியின் மகன், நீ பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை வேதனைப்படுத்தினார்கள். நான் செய்த பாவமா? ஆண்டவர் பார்த்து 1000 கேள்வி கேட்டிருப்பான். எங்க அம்மா செஞ்ச பாவத்துக்கு நான் என்ன பண்றது? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தெரியுமா, தாய் தகப்பன் செய்த தவறுக்காக வாழ்க்கையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தாயும் தகப்பனும் செய்த தவறை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாயை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள், தகப்பனை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே மேலை நாடுகள் என்று சொல்லுகிறோமே, நிறைய பிள்ளைங்களுக்கு அப்பா யாருன்னு தெரியாது, நிறைய பிள்ளைங்களுக்கு அம்மா யாருன்னு தெரியாது. கொஞ்ச நாள் வாழ்வாங்க, ஒத்து வராட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் அனாதை விடுதியிலே வளருவார்கள். சமீபத்திலே ஒரு ஆவிக்குரிய படம் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆனால் மனைவி போதை மருந்துக்கு அடிமையானவள். தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தத்து கொடுத்து விடுகிறார். தத்து கொடுத்து விட்டு இவர் விரக்தியில கடவுள் இல்லை என்ற நிலைமைக்கு வந்து விடுகிறார். பிள்ளைங்க எங்க போனாங்கன்னு தெரியல, யாரோ தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க. அவருடைய மனைவி போதை மருந்துக்கு அடிமையாகி அவளை கொண்டு போய் ஒரு காப்பகத்தில் வச்சிடறாங்க. அவ செத்து போறான். இவர் வயதான காலத்தில் நாஸ்திகனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தகப்பன். அங்கே அவரை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நர்ஸ் வருகிறார். இந்த நர்ஸ் அவர் சாக போகிறார் என்பதை தெரிந்து கடைசி நேரத்தில் அவருடைய பிள்ளைகள் ஏதாவது இருக்காங்களான்னு கேள்விப்பட்டு பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது கடைசியில் அந்த பிள்ளைகளுடைய அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு போனால் கடைசியில் இவ தான் அவருடைய மகன். ஆனால் இவள் நல்ல பக்தி உள்ள பெண். இல்லையா சொல்லுவோமா? கூட பிறந்த சகோதரனை தேடி பார்த்தா இந்த அக்கா வீட்டுக்கு அப்பப்போ வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கறது சொந்த தம்பின்னு தெரியாது. ஆண்டவர் இவங்க 2 பேரையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்தி எங்கோ போன இடத்துல கொண்டு வந்தாங்க. தாய் தகப்பனை சபிச்சுக்கிட்டே கிடந்தாங்க. ஆனால் ஒரு நாள் தகப்பன் தன்னுடைய மகளிடத்தில் தான் கதையை சொல்லுகிறேன் என்று தெரியாமல் ஏன் தத்து கொடுத்தேன் என்று சொன்னபோது அந்த பிள்ளைகள் உணர்ந்தார்கள், அந்த தாயினுடைய கையில வளர்ந்திருந்தால் ஒருவேளை நாங்களும் போதை மருந்துக்கு அடிமையாக இருப்போம். நல்ல வேளை எங்கள் தகப்பன் எங்களை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்தார். உங்களுக்கு தெரியுமா, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் நமக்கு அசௌகரியமாக இருக்கும். ஆனால் தேவன் அனுமதிப்பதற்கு காரணம் அதுதான் நமக்கு பாதுகாப்பான இடம் என்று. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. எனவேதான் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார்.
சில வீடுகளிலே நீங்கள் புகுந்த வீட்டில் ஏன் இந்த புருஷனுக்கு வாழ்க்கப்பட்ட அசௌகரியங்கள் இருக்கும், அதுதான் உனக்கு பாதுகாப்பு, அந்த இடம் தான் உனக்கு ஆசீர்வாதம். எப்தா மனம் மடிந்து போய்விட்டா. ஏன் என் வாழ்க்கையில இப்படி, அண்ணன் தம்பியெல்லாம் என்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்களே. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய ஒரிஜினல் சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை பரஸ்திரியின் பிள்ளைகளாக ஒதுக்கி விட்டார்கள். நம்மோடு பேசுவது கிடையாது, நல்ல நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நம்மை அழைப்பது கிடையாது, அங்கீகரிப்பது கிடையாது. கவலைப்படாதே, அவர்களெல்லாம் உன்னை தேடி வரும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். இந்த எப்தா போய் வீணரும் போக்கிரிகளுமான சிலரை கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு தலைவனானான். அவனுக்கு ஒரு தரிசனம் வந்துருச்சு, எதையாவது சாதிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் உங்களை புறக்கணிக்கும் போது மன அழுத்தத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அப்பதான் எழும்பணும், நான் வாழ்ந்து காட்டணும், நான் ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது முயற்சி எடுக்கணும். உடனே இவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறதை பார்த்து அந்த பட்டணத்துல எல்லாரும் போய் எப்தாட்ட போறாங்கப்பா, எதிரிகள் நம்மளை மேற்கொள்ள வர்றாங்கப்பா, மீதியானியர்கள், அப்படித்தானே, மீதியானியர்களா மேற்கொள்ள வர்றாங்கப்பா, அம்மோன் புத்தர்கள் எதிர்க்க வர்றாங்க, நீ வந்து யுத்தம் பண்ணு. அவன் கேட்கிறான், இதான் சான்ஸ், மற்றவங்க பேசுறதுக்கு ஒரு டைம் இருக்குன்னா உங்க வாயை திறக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருப்பார். சொல்றான், என்னை துரத்தி விட்டது நீங்க தானே, இப்போ வந்து கேட்குறீங்க, சரிப்பா ஏதோ நடந்து போச்சு. உங்க வாழ்க்கையில உங்களை புறக்கணித்தவங்க இதே வார்த்தையை சொல்ல வைக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ எங்களுக்கு தலைவனாயிரு. இப்ப தலைவனா போறான். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லிப்பான், அவன் தேவ பக்தி உள்ளவன். நல்ல கவனிங்க, பரஸ்திரியின் மகனா இருந்தாலும் தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப வீரனாக இருந்தான். தேவனோட அவனுக்கு கான்டாக்ட் இருந்துச்சு. உங்க சொந்த பந்தங்களோட கான்டாக்ட் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் நிரந்தர சொந்தமானவரோடு நமக்கு ஒரு சொந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சொந்தத்தோடு தேவனோடு இணைந்து கொண்டபடினா ஆண்டவர் மற்றவர்களை இவனோடு இணைத்து விட்டார். எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்கிறதுக்காக நீ ஆண்டவரை விட்டுறாத, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காத. எல்லாரும் புறக்கணிக்கும் போது நீ தேவனை பற்றிக் கொள்வாயானால், நீ தேவனோடு உன்னை இணைத்துக் கொள்வாயானால், உன்னை புறக்கணித்த அத்தனை பேரும் உன்னோடு இணையும்படி என் தேவன் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாள் 84 வயது விதவை, புருஷனோடு 7 வருஷம் மட்டுமே வாழ்ந்தவள். அவளுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். புருஷன் இருக்கும்போதே உங்களுக்கு மன அழுத்தம் வருது, புருஷனே இல்லை, சின்ன வயசுல கல்யாணம். அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல கல்யாணம் பண்ண உடனே 7 வருஷம் வாழ்ந்திருக்கா. 84 வயசு. சரி, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வழக்கத்தின்படி ஆண்கள் 40 வயதுல திருமணம் முடிப்பார்கள். பெண்களுக்கு வயது என்னன்னு தெரியாது. நம்ம ஒரு தோராயமா 30ன்னு வச்சுக்குவோம். சரியா? 30 வயதுன்னு வச்சுக்கோங்க. 30 வயதுன்னா 37 வயசு வரைக்கும் புருஷனோட வாழ்ந்திருப்பா. இப்ப எத்தனை வயசு? 84 வயசு. 84 வயசுல 37 வயசை கழிச்சுட்டா மிச்சம் எவ்வளவு? 47. 47 வருஷம் அவளுக்கு என்ன இருந்திருக்கும்? மற்றவங்க எல்லாம் ஜோடி ஜோடியா பார்க்கும்போது எனக்கு மட்டும் புருஷன் இல்லையே, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஒரு புருஷன் இல்லையே, எனக்கு ஆறுதலை கொடுக்க ஒரு புருஷன் இல்லையே. அவ தேவன்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு 1000 உரிமை இருந்தது. தேவன்கிட்ட முறுமுறுக்கிறதுக்கு 1000 உரிமை அவளுக்கு இருந்தது. ஆனால் அந்த மன அழுத்தத்தை எப்படி மேற்கொண்டாள் என்றால், நேர போய் தேவ சமூகத்தில் விழுந்துட்டாள். இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாளாம். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மன அழுத்தம் என்னை சாவுல கொண்டு விட்டுரும், இந்த மன அழுத்தத்துல தேவ சமூகத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லி. தேவ சமூகம், தேவனோடு உள்ள உறவு, தேவனுடைய வார்த்தையோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம், இதுதான் உங்களை மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் ஏராளமான காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். உங்களில் யாராவது ஒருவேளை மன அழுத்தத்தோடு இருப்பீங்கன்னா தேவன்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, தேவன்கிட்ட முறுமுறுக்காதீங்க, அடுத்தவங்களை சபிக்காதீங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. இப்பொழுது வாசிக்கலாம். மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனம்.
மனப்பாடமா சொல்ல வேண்டிய வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. உன்னுடைய மன அழுத்தம், மன பாரம், மன குழப்பம், மன மடிவு, மன கிளேசம், இதெல்லாம் நிறைய வார்த்தைகள் பைபிள்ல போட்டு, இவைகளிலிருந்து நான் உனக்கு விடுதலை தர முடியும். யார் கூப்பிடுறது? இயேசு கூப்பிடுறார். இன்னைக்கு உங்களை பார்த்து இயேசு கூப்பிடுறார். ரட்சிப்புக்காக இல்ல. நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்படாட்டி ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கு துன்மார்க்கன்னு பேரு, அவனுக்கு சமாதானமே கிடையாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நீ துன்மார்க்கனாய் வாழ்வாயானால் உனக்கு சமாதானமே கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டால் தான் உண்டு. அதனாலதான் கூப்பிடுறாரு, வா வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன். உன் மன அழுத்தத்திலிருந்து, உன்னுடைய மன போராட்டத்திலிருந்து விடுதலை தரேன். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, நானும் மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கும் ஒரு விடுதலை தேவை. நான் பாட்டு பாடுறேன், துதிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஊழியம் செய்யறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா எனக்கு ஒரு விடுதலை தேவைன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்குறீங்கிறதுக்கு அடையாளமா அப்படிப்பட்டவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் விடுதலை தரப்போறார். ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த மன அழுத்தமா இருந்தாலும், வேலையில மன அழுத்தம், குடும்பத்துல மன அழுத்தம், பொருளாதாரத்துல மன அழுத்தம், பல மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க வெட்கப்படவே கூடாது. ஐயோ, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம எந்திரிச்சு, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன தெரியுமா, நான் எந்திரிச்சு நின்னா என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி என்ன நினைப்பு வச்சிருக்காங்க, அதை தப்பா, ஐயோ இவங்களுக்கா இப்படின்னு. நான் பரலோகம் பார்க்குது. ஆண்டவரே, எழுந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மன அழுத்தங்கள் இன்றைக்கு மாறட்டும். உங்களுடைய வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது. நீர் எங்களுக்கு காட்டுகிற தரிசனம்தான் எங்களை அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வரப்பண்ணுகிறதப்பா. எலியாவை வெளியே வா என்று சொன்ன தேவன், இதோ நிற்கிற பிள்ளைகளை அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே கொண்டு வார். அவர்களுடைய மனதுக்குள்ளே முடங்கி போய் கிடக்கிற அந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் வெளியே தள்ளும்படியா நான் செபிக்கிறேன். நம்முடைய சமூகத்துல அன்னாளை போல இளைப்பாறட்டும். எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஸ்லாக்கி எனக்கு இல்லையே என்று ஏங்கி கொண்டு வாழ்ந்த அந்த சாமுவேல் தான் யாருக்குமே கிடைக்காத பெரிய ஸ்லாக்கி எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றினீரே. இப்படிப்பட்ட சாமுவேலை போல மன அழுத்தத்தில் உள்ளவர்கள், அன்னாளை போல மன அழுத்தத்தில் உள்ளவர்கள், எப்தாவை போல மன அழுத்தத்தில் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் நீர் இன்றைக்கு விடுதலை செய்வீரா. பலத்த கரமுடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். ஒருவேளை ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக ஆன்லைன் சர்வீஸ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது மன அழுத்தத்தில் இருப்பார்களானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அவர்கள் இருக்கிற இடத்துல உம்முடைய பலத்த கரம் அவர்களை தொடுவதாக, உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக, தேவ பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. சத்துரு தொடர்ந்து அவர்களை மனமடிவுக்குள்ளாக்காதபடி நீர் அவர்களை விடுதலை செய்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.